ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து சென்னையில ஆதம்பாக்கத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணா பிளான் போட்டு பெண்களோட உள்ளாடைகளை மட்டும் துணி காய போடுற இடத்துல பெண்களோட உள்ளாடைகளை மட்டும் திருடிட்டு போயிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடத்துல அங்க இருக்கிற மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அப்புறம் போலீஸ்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்து அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இது நடந்த அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துல திரும்பவும் தாம்பரத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்து கிரியேட் ஆச்சு. அங்க இருக்கிற லோக்கல் யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இதை பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஓகேங்களா, ஒரு சைக்கோ ஓகேங்களா, அந்த சைக்கோ என்ன பண்றான், டெய்லி அங்க இருக்கிற ரோட்ல தாம்பரம் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அவனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் வீட்டுக்கு வெளியே லேடிஸ் ஸ்லிப்பர் இருக்கு, யார் யார் வீட்டுக்கு வெளியே லேடிஸ் ஸ்லிப்பர் பிளஸ் ஜென்ஸ் ஸ்லிப்பர் இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 அப்சர்வேஷனை வந்து பண்ணியிருக்கான். அது பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் வீட்டிலலாம் ஜென்ஸ் ஸ்லிப்பர் இல்லையோ அவங்க வீட்டிலலாம் லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து வந்துடுறான். நைட் ஆனால் அவங்க வீட்டு கதவை தட்டும் போது கதவு திறப்பாங்களா, யாரு என்ன அப்படின்ட்டு கேட்டு சூதாரிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள புகுந்து லாக் பண்ணிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, அப்புறமா அவங்கள போட்டு வாயை பொத்திட்டு பாலியல் தொல்லை ரீதியா வந்து ரொம்பவே வற்புறுத்தின ஒரு நபர் ஓகேங்களா. இந்த சம்பவம் வந்து தாம்பரத்துல நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருந்தது. அப்படி நிறைய இடத்துல நடக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்துட்டாங்க. சில பெண்கள் ஓகேங்களா, இன்னும் சில பெண்கள் என்ன பண்ணாங்க, இல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு சில பெண்கள் தைரியமா முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்தாங்க. பிளஸ் சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜும் வந்து போலீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணாங்க. அது ஷேர் பண்ணி அடுத்த சில நாட்கள்ல அந்த பர்சன் யாரு அப்படிங்கறத போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்டும் பண்றாங்க. அவன் வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னும், அவன் வந்து தாம்பரத்துல ஒரு ஏரியால ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அப்படிங்கறதும் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த பர்சனை வந்து அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அதாவது இப்போ ஓகேங்களா, போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி தைரியமா நிறைய பேர் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் எங்களால் ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து உங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லி தனி டிபார்ட்மெண்ட் தனி பிரிவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டீமே அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம வீட்லயோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஸ்பேம் கால்ல வந்து ஒரு த்ரெட்டனிங் வருது, இல்லைன்னா வந்து வேற ஏதோ கால் மூலியமா வந்து மிரட்டல் வருது, நிறைய டார்ச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா தைரியமா முன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு நான் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் அப்பதான் அந்த குற்றத்தை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.